Hi, welcome to Blackboard Learning Excel series. So இன்னைக்கு நம்ம Blackboard Learning Excel series basics part 3 வந்து பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம என்ன கவர் பண்ண போறோம்னா எக்ஸல் ஷீட்டில் இருக்கிற ரிப்பன்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ண போறோம். ரிப்பன்ஸ்னா என்ன? இட்ஸ் நத்திங் பட் the tab which is present on top of it. என்னன்னா இந்த ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டாஸ் இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் ரிப்பன், ஆன் டோட்டலில் ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒவ்வொரு டேப் லைக் ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட் எல்லாம் வந்து டேப்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இதுக்குள்ள எல்லாமே பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இருக்கும். லைக் பேஜ் லேஅவுட்டுக்கு அதுக்கு ரிலேட்டட் சிமிலரான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் ஆல்ரெடி இன்பில்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த ரிப்பன். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹோம் டேப். ஸோ ஹோம் டேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் பேசிக்கான ஃபங்க்ஷன்ஸ் லைக் கட், காப்பி, பேஸ்ட், டெக்ஸ்ட் அலைன்மெண்ட், டெக்ஸ்டோட ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த பிளாக் போர்ட் லேர்னிங் அப்படிங்கிற வேர்ட்ஸை நான் வந்து வேற ஒரு டிசைனில் மாற்றணும் அப்படின்னா ஹோம் டேப் கிளிக் பண்ணிட்டு அதில் இந்த கேலிபர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேரியஸ் ஸ்டைல்ஸ் அண்ட் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற டிசைன் இதில் கொடுத்துக்கலாம். ப்ளஸ் இதில் நீங்கள் செல்குள்ளேயும் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் அந்த லெட்டரோட கலரும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோம் டேபு, இன்சர்ட்டு இது எல்லாமே மினிமைஸும் பண்ணிக்கலாம், மேக்ஸிமைஸும் பண்ணிக்கலாம். மினிமைஸ் பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் டேபை டபுள் கிளிக் பண்ணுங்கள், மினிமைஸ் ஆயிரும். மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கெட் மேக்ஸிமைஸ்ட். ஸோ இதில் கட், காப்பி அண்ட் பேசிக் ஃபார்மேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அலைன்மெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் லெஃப்ட் அலைன்மெண்ட், ரைட் அலைன்மெண்ட், சென்டர் அலைன்மெண்ட் எல்லாமே வந்துட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம wrap டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்புறம் merge and sentence ஃபங்க்ஷன் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ பேசிக்ஸ் பார்ட் 2ல் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி இதில் டேபிள் ஃபார்மேட் பண்ணுறது, லைக் அந்த ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் டேபிள் நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதோட டிசைன்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இதில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ நாட் ஓன்லி தட், இதில் வந்து நீங்கள் ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் செல்லோட ஸ்டைல் கூட நீங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எனக்கு வந்து இன்கேஸ் இப்போ நான் கே அப்படிங்கிற காலமில் வந்து சில வேல்யூஸ் டைப் பண்ணிட்டேன், பட் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு வேறு வேல்யூஸ் எல்லாம் டைப் பண்ணணும். ஸோ ஜேலையும் வந்து ஆல்ரெடி நான் ஃபுல்லாக டைப் பண்ணி வச்சிருக்கேன், எனக்கு புதுசாக ஒரு காலம் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்சர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு லைக் செல் இன்சர்ட் பண்ணிக்கலாம், காலம் இன்சர்ட் எல்லாமே வந்து இதில் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸோ ஃபில்டர் அண்ட் சார்ட் ஃபங்க்ஷன், இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சீரீஸ்லையும் ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இன்டெப்த்தாக நம்ம ஃபியூச்சரில் வர வீடியோஸ் எல்லாத்துலையும் பார்க்கலாம். அண்ட் இன்சர்ட் ஃபங்க்ஷன், ஸோ இன்சர்ட் ஃபங்க்ஷனில் ஃப்ரம் த நேம் ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இஃப் யூ வாண்ட் டு இன்சர்ட் சம்திங் லைக் இமேஜ் ஆர் வீடியோஸ் ஆர் எனி அதர் பிக்சர்ஸ் நீங்கள் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிக்கலாம். பிவட் டேபிள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸலோட மேஜர் ப்ளஸ் பாயிண்ட் வந்து பிவட் டேபிள். லைக் நம்ம பவர் பிஐ, டேப்லூ இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் சார்ட் அது விசுவலாக வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பிவட் டேபிள் யூஸ் பண்ணி வந்து டேபிள் கிரியேட் பண்ணி ஸ்லைசஸ் அது எல்லாமே ஆட் பண்ணி நீங்கள் சார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிக்கலாம். நாட் ஓன்லி தட், அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பிவட் டேபிள்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் நீங்கள் கொடுக்குற வேல்யூஸ்க்கு. அதுக்கப்புறம் பிக்சர் இன்சர்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதோட ஷேப்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வேணுங்கிறத நீங்கள் இன்சர்ட் பண்ணிடலாம். அப்புறம் பர்டிகுலர் சார்ட்ஸ் மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணணும், எனக்கு வந்து பை சார்ட் வேணும் இல்லை ஹிஸ்டோகிராம் சார்ட் வேணும்னாலும் நீங்கள் கிவன் வேல்யூஸ்க்கு இந்த சார்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் வந்து இந்த ஸ்லைசர், டைம்லைன் இது எல்லாமே ஃபியூச்சர் பிவட் டேபிள் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தென் பேஜ் லேஅவுட் இஸ் நத்திங் பட் கிவிங் த மார்ஜின் அண்ட் ஓரியன்டேஷன். ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கணும், போர்ட்ரைட்டில் வேணாம் அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் இட் டு லேண்ட்ஸ்கேப். அதுக்கப்புறம் சைஸ் வந்து நம்ம இப்போ A4 6 சைஸில் தான் வந்துட்டு இது இருக்கணும், இல்லை லீகல் சைஸ் எக்ஸிக்யூட்டிவ் சைஸில் வந்து இதை வச்சுக்கலாம். அப்புறம் ஃபாண்டோட கலர்ஸ் அண்ட் தீம்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இதில் சேஞ்ச் பண்ண முடியும். அப்புறம் இன்கேஸ் எனக்கு வந்து இந்த காலம் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிற ABCD இது வந்து வேணாம், நம்பர்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னா இந்த ஹெட்டிங்கில் இருக்கிற வியூ இந்த டிக் மார்க்கை நீங்கள் வந்து எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெட்டிங்ஸ் எல்லாம் வராது. அதுக்கப்புறம் சிமிலர்லி எனக்கு வந்து இந்த கிரிட் லைன்ஸ் எல்லாம் வந்து வேணாம், பிளைனாக தான் இருக்கணும் அப்படின்னா இந்த கிரிட் லைன்ஸ் இருக்கிற வியூ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போயிடும். அண்ட் தென் நீங்கள் வந்து பிவட் டேபிள் யூஸ் பண்ணும்போது இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணுவீங்க. தென் ஃபார்முலாஸ், ஸோ ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்சியல் ஃபங்க்ஷன் அண்ட் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. டேட் அண்ட் டைம் ஃபங்க்ஷன் அண்ட் டெக்ஸ்டுவல்னா லைக் கன்காட்டினேஷன் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து இன்டெப்த்தாக ஃபர்தர் வீடியோஸில் நம்ம இது எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். அண்ட் தென் டேட்டா, ஸோ கமிங் டு த டேட்டா, இப்போ நீங்கள் வந்து இந்த எக்ஸல் ஷீட்குள்ளே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ஃப்ரம் த வெப் நீங்கள் இதை வந்து என்ரோல் பண்ணணும், லோட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் ஃப்ரம் வெப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதுக்கான URL கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டேட்டாலாம் அதில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேறு எக்ஸல் ஷீட்டில் இருந்தோ இல்லை CSV ஃபைல் இருந்தோ நீங்கள் வந்து இது எல்லாமே இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஸோ இதில் வந்து டெக்ஸ்ட் டு காலம் ஃபங்க்ஷன் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் அதை வந்து பார்த்தோம், டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் பண்ணுறது. டேட்டா வேலிடேஷன் இஸ் வெரி மச் சிம்பிள். ஸோ இது என்னன்னா எனக்கு இந்த ஒரே செல்குள்ள I9ங்கிற செல்குள்ள இந்த எல்லா வேல்யூவும் வந்து இருக்கணும், கம்பெனியோட நேம் எல்லாமே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் செல்லை கிளிக் பண்ணிவிட்டு டேட்டா வேலிடேஷன் அதில் ட்ராப் டவுன் கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் அதில்
அலோ லிஸ்ட்னா இந்த எல்லா வேல்யூஸுமே அந்த பர்டிகுலர் செல்குள்ளே லோட் ஆயிரும். அண்ட் தென் சோர்ஸ் வேல்யூவில் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட் கிரியேட் ஆகும். அந்த லிஸ்ட்டை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே இதில் ட்ராப் டவுனுக்கு யூஸ் ஆகும். ஸோ எதுக்கு நான் டேட்டா வேலிடேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபார்முலாஸ் கால்குலேட் பண்ணும்போது இல்லை பர்டிகுலர் வேல்யூ வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஃபைல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி டேட்டா வேலிடேஷன் இட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அதுக்கப்புறம் ஃபில்டர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பிளாங்க் ஸ்பேசஸ் இருக்குது இல்லை நல் வேல்யூஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே வந்து கிளியர் பண்ணிடலாம். ஃப்ளாஷ் ஃபில் அண்ட் ஃபில் ஃபங்க்ஷன்லாம் நம்ம செகண்ட் வீடியோலேயே பார்த்தோம். அண்ட் தென் ரிவ்யூ இஸ் நத்திங் பட் ஸ்பெல் செக் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்கேஸ் வி வாண்ட் டு ட்ரான்ஸ்லேட் சம்திங் ஸ்மார்ட் லுக்கப்னா ஸோ நீங்கள் இதில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் மற்ற ஃபைலில் இருக்கிற வேல்யூஸ் லைக் நீங்கள் அதோட லொகேஷன் மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து அதில் ஸ்மார்ட் லுக்கப் எல்லாமே வந்து செக் பண்ணலாம். அண்ட் தென் வியூ ஃபங்க்ஷன் வந்து எனக்கு நார்மல் வியூ, இது வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டோட நார்மல் வியூ. ஸோ இன்கேஸ் நான் வந்து பேஜ் பிரேக் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்னா அதோட ப்ரிவியூவோட வேணும்னா இங்கே வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு செகண்ட் பேஜ் தேர்ட் பேஜ் அந்த மாதிரி வந்து பேஜ் பிரேக்கப் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பேஜ் லே அவுட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ப்ரிவியூவும் வந்து இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் இதுலேயும் வந்துட்டு நீங்கள் கிரிட் லைன்ஸ் வேணுமா வேணாமா ஃபார்முலாஸ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும்னா யூ கேன் டூ தட் ஆஸ் வெல். தென் டெவலப்பர் ஃபங்க்ஷன் அண்ட் ஹெல்ப் ஃபங்க்ஷன் வந்து இட்ஸ் லைக் இஃப் யூ ஹேவ் எனி இஷ்யூஸ் இந்த எக்ஸல் ஷீட்ஸ் ஸோ நீங்கள் அந்த டெவலப் ஃபங்க்ஷன் எக்ஸல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அது வந்து செக் பண்ணலாம். ஸோ இன் ஃபியூச்சர் இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பேசிக் ரிப்பன்ஸை பற்றி வந்து என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ அதில் வந்து என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், அதை எப்படி அப்ராப்ரியேட் டைமில் யூஸ் பண்ணுறங்கிறது ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ அண்ட் பாய்.